ஹை ஃப்ரெண்ட்ஸ், தளபதி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டெல்லியில் சிபிஐ விசாரணை முடிஞ்சு வெளியில் வரும்போது ஆயிரக்கணக்கான ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ தளபதியும் கார் ரூஃப் வழியாக எல்லா ஃபேன்ஸையும் பார்த்து கிரீட் பண்ணிட்டு வந்திருக்காரு. அதுவும் பயங்கரமாக சிரிச்ச முகத்தோட வந்தது தான் ஹைலைட்டு. ஏன்னா சிபிஐ விசாரணை பார்த்தீங்கன்னா பல மணி நேரங்களாக நடந்துச்சு. பட் அந்த டயர்டு, பதட்டம், பயம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லாமல் எப்பயும் போல ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஃபேன்ஸை கிரீட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காரு. அண்ட் சிபிஐ ஆஃபீஸில் பாதுகாப்புக்கு இருக்கிறவங்களே இதை ஷாக்காக தான் பார்த்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. சோ யார் இவரு அப்படின்ற மாதிரி தான் பார்த்தாங்க. லிட்டரலி ஒரு ரோட் ஷோ மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் தமிழ்நாட்டில் ரோட் ஷோ பண்ணும்போது மலர்களை தூவுற மாதிரி அங்கேயும் தூவி இருக்காங்க. அண்ட் நாளைக்கு விசாரணை இருக்கும் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. பட் இன்னையோட விசாரணை முடிஞ்சு நாளைக்கு இல்ல அப்படின்னு மாதிரி ஒரு பக்கத்துல இருந்து நியூஸ் வருது. அண்ட் இன்னொரு பக்கம் எலெக்ஷன் டேட் வேற அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சோ தளபதி வெளியில வந்து தான் அதெல்லாம் பார்த்திருப்பாரு. இன்னும் எலெக்ஷனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 40 நாள் தான் இருக்கு. சோ டிவிகே சார்பா வேட்பாளர்களை அறிவிக்கணும். ஆல்ரெடி அதுக்கான நேர்காணல் பாத்தீங்கன்னா பாதி முடிஞ்சு. சோ மீதி பேரையும் நேர்காணல் பண்ணா வேட்பாளரை அறிவிச்சிடலாம். அண்ட் தளபதி எந்த 2 தொகுதியில நிக்க போறாரு அப்படின்னு மாதிரி நியூஸ் ஆல்ரெடி வந்துடுச்சு. சோ அதையும் சீக்கிரம் அபிஷியலா அறிவிச்சா நல்லா இருக்கும். அண்ட் எலெக்ஷன் டேட் அறிவிச்சது குறித்து தளபதி கிட்ட இருந்து சீக்கிரமா ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.